நம்ம தைராவதியில் நம்ம கிஸ்பனில் மறுசுழற்சியை கிஸ்பன் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இந்த மாதிரி நல்ல நல்ல ஆர்கனைசேஷன் தைராவதி மல்டிகல்ச்சரல் கவுன்சில் எல்லாருமே அதை நம்மளை ஊக்குவிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரி, மறுசுழற்சி செய்கிறத பற்றி பேச போகிறோம். மறுசுழற்சி செய்ய செய்ய இந்த மாதிரி கழிவுகள் நிலத்தில் போடுறத தவிர்க்கலாம்ல? கண்டிப்பாக பெருமளவு குறைக்கலாம். ஏன்னா நேரடியாக குப்பை போடுறதெல்லாம் நிலத்துக்கு தான் போகுது. மறுசுழற்சி பண்ணுறது மறுபடியும் யூசேஜுக்கு திருப்பி வருது. அதனால பெருமளவு கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே மாதிரி கவுன்சில் கிஸ்பன் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கருப்பு பெட்டியும் இந்த மாதிரி வாரம் ஒரு குப்பை ஸ்டிக்கர் மெனிக்கு கால்குலேட் பண்ணி எல்லாருக்குமே எல்லா கிஸ்பன் வீட்டுக்கும் இதை கொடுத்துருக்காங்க. எதை மறுசுழற்சி செய்யலாம்? ஆமாம், இது ஒரு நல்ல கேள்வி. பால் பாட்டிலு, கண்ணாடி குடுவைகள், முட்டைக்கூடு, இது எல்லாமே மறுசுழற்சி செய்யலாம். இதில் எப்படி மறுசுழற்சி செய்யலான்னு பண்ணுறதுக்கு பின்னாடி நம்பர் இருக்குது. நம்பர் 1, 2, 5 இந்த 3 நம்பர் போட்டிருந்தா அதை கண்டிப்பாக மறுசுழற்சி செய்யலாம். ஸோ இதில் இப்படி போட்டுடலாம். ஓ சரி சரி, அப்படியே இதில் இப்படி போட்டுடலாமா? அப்படியே போட்டக்கூடாது. இப்போ அட்டைனா இந்த மாதிரி சமப்படுத்திட்டு உள்ளே போடலாம். இந்த பால் பாட்டிலெல்லாம் உள்ளக்கு கொஞ்சம் பால் இருக்கும். அப்புறம் இந்த மேலே உள்ள மூடியை கண்டிப்பாக இதில் போடக்கூடாது. மூடியை கழட்டி குப்பை பையில் தான் போடணும். அப்புறம் இதில் பால் ஒட்டி இருக்குன்னா அதை லைட்டாக கழுவி தண்ணியில் அலசி கீழே ஊற்றிட்டு இதில் போட்டுடலாம். இப்போ ஆயில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதை கம்ப்ளீட்டாக நம்ம சுத்தமாக இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் லைட்டாக அலசிட்டு இதை போட்டுடலாம். சரி, அப்போது எதை மறுசுழற்சி செய்யக்கூடாது? கரெக்டு. ஸோ சுகாதார பொருட்கள், இப்போ வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருந்தால் டயப்பர்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பெட்டியில் போடக்கூடாது. கருப்பு பையில் தான் கட்டி போடணும். அதே மாதிரி உடஞ்சி போன கண்ணாடி பாட்டிலு, அப்புறம் காஃபி குடுவை, காஃபி மக்லாம் இதில் போடக்கூடாது. கருப்பு பையில் தான் போடணும். பாலிஸ்ட்ரீன் கண்டிப்பாக இதில் போடக்கூடாது. ஆடை பொருட்கள், துணி கிழிஞ்சு போனதோ நல்லதோ உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா இதில் போடக்கூடாது. அது குப்பையில் தான் போடணும். அப்புறம் இதே மாதிரி இது எல்லாத்தையும் போட்டுட்டு எதை ரீசைக்கிள் பண்ணலாமோ மறுசுழற்சி பண்ணலாமோ அதெல்லாம் இதில் போட்டுட்டு கருப்பு பேக்கில் ஸ்டிக்கரை வச்சு ஒட்டிட்டு வாரம் ஒரு தடவை வெளியில் சாலை ஓரத்தில் கொண்டு போய் வச்சுட்டோன்னா கவுன்சில் ஆள் அனுப்பி இதை கலெக்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஓ, அப்போ ஒரு தடவையும் குப்பையை போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு பண்ணால் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்யலாம்ல? கண்டிப்பாக. எப்போனாலுமே ஒரு குப்பை பையில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அதில் நம்பர் இருக்கா, ரீசைக்கிள் பண்ணலாமா இல்லையான்னு பார்த்துட்டு ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சால் இந்த குப்பையில் போட்டோன்னா நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்ப, நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விவரம் தெரியும்னா gdc.govt.nz வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி.